ரைஸ் ட்ரம் இது வந்து மல்டி பர்பஸ் யூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பர்பஸுக்கும் ப்ளஸ் வந்து ரைஸ் ட்ரம் இந்த ரெண்டு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரி ரைஸ் போடுறது, இந்த பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய பெரிய இப்போலாம் பார்த்தீங்கன்னா மரச்சக்க ஆயிலுங்க தான் வந்துருச்சு. முதல்ல மாதிரி வந்து மிஷினில் ஆட்டி வரதை விட இப்போ மரச்சக்கு எல்லாமே பெரியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கு கடைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் இது வந்து வச்சுருக்கிறோம். பர்பஸுக்கு வச்சுருக்கோம், மரச்சக்கு பர்பஸுக்கு. இந்த அன்னக்கூடையை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுங்கள பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு சாப்பாடு வந்து உள்ள கொட்டி நிறைய சாப்பாடு இருக்கிறப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கூடையை வச்சு சாக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது நேரத்தை குறைச்சிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இதுல போட்டு இதனுடைய கஞ்சி பர்பஸ் சாப்பிட்டு வெளியே வந்துடும். சாப்பாடு மட்டும் இதுல உள்ள இருந்துக்கும். அப்படியே எடுத்து அவங்க சாப்பாடு லைனுக்கு கொடுறதுக்கு யூஸ் ஆகிக்கும். இது வந்து கஞ்சி வடி. இது வந்து சில்வர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா டீ கடைகளுக்கு டீ பாய்லர் அடுப்புங்க. அதாவது வந்து ஒரு பர்பஸ் பொறுத்து 10 லிட்டர் 5 லிட்டர் இந்த மாதிரி லிட்டர் கேஜி கணக்குல வந்து டீ கடைகளுக்கு வாங்கிட்டு போவாங்க. இது வந்து டீ போடுற யூஸுக்கு வந்து உதவும். டபராலே வந்து அதாவது பால் டபரான்னு சொல்லுவாங்க. பால் டபரா போட்டு இந்த மாதிரி பர்பஸ்ல வந்து இருக்கும். இது வந்து பேக்கரிங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். பெரிய பெரிய பேக்கரி யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்து கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கிடையாதுங்க, ஹோல்சேல் ரேட்ல நாங்கள் இதெல்லாம் தரோம். பெரிய பாத்திரங்களை பற்றி கடையில் இருக்க தம்பியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது ட்ரேங்க. ட்ரே விதவிதமான மாடலில் இருக்குதுங்க. என்ன சைஸ் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். எண்ணெய் கேன் வச்சுக்கிறதுக்கும் மைசூர் பாக் மாதிரி ஸ்வீட் கட் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரே நல்ல யூஸ். எதுவாக இருந்தாலும் பண்ணலாங்க. ரொம்ப நல்லா ஆழமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் ட்ரேங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இது வந்து நல்ல அழுத்தமாக கெட்டியாக இருக்குதுங்க. ரொம்ப கனமாக நல்ல யூஸாக இருக்குங்க. நம்ம டம்ளர் வச்சு யாருக்கா காஃபி டீ சர்வ் பண்ணுற நாங்கள் வந்து அடுத்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறோம். இன்னைக்கு பொங்க பானையெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. கீழே போய் இன்னும் சில்வர் பாத்திரம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க, ஏகப்பட்டது. அவ்வளோ பாத்திரம் இருக்குது. அதில் எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அதில் என்னென்ன பாத்திரம் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க எல்லாரும் கீழே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது கோயிலில் சாமி சிலைக்கு பின்னாடி இருக்கும்லங்க திருவாச்சி, அதுதாங்க இது. இந்த மாதிரி திருவாச்சியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கோயில் ஜாமான்கள், கலசம், சொம்பு, குடம், அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. டீ கடைக்கு தேவையான, கேன்டீனுக்கு தேவையான இந்த மாதிரி பாய்லரு, பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாமும் நிறைய இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, மிக்சி, நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லா ஜாமானும் ஒரு சீர்வரிசைக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ எல்லாமும் மொத்தமாக இவங்ககிட்ட கிடைக்குங்க. பிளாஸ்டிக் ஐட்டத்துலேருந்து, சில்வர் ஐட்டத்துலேருந்து, பித்தளை, செம்பு, அப்படி விதவிதமான ஐட்டங்கள் எல்லாமும் இருக்குங்க. நீங்கள் மொத்தமாக இங்கே வந்தீங்கன்னா எங்கே எந்த கிடைக்கும் அலைய தேவையில்லைங்க. ஒரே இடத்துல எல்லாமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. குக்கர் வந்து எல்லா விதமான மாடலில், பேனு, பெரிய பெரிய குக்கரு, நீங்கள் வந்து 12 லிட்டர் குக்கர் வரைக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 22 லிட்ரு, 24 லிட்ரு அப்படி பெரிய பெரிய குக்கர் இருக்குதுங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கில் விதவிதமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஏகப்பட்ட தூக்கு, பார்க்க ஒன்றுக்கு ஒன்று வந்து விட்டதில்லைங்க. அப்படி அழகழகான ஐட்டம்ஸ். இட்லி செட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கோட்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஈயம், இண்டோலியம், சில்வரு, அப்படி எல்லா விதமான இட்லி செட்டிங்களும் வெரைட்டி ஆகுங்க. குடம், அடுக்கு பாத்திரம் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. சொம்புல ஏகப்பட்ட மாடல். நம்ம வந்து பால் தூக்கு, தண்ணி ஊற்றுற கூஜா எல்லாம் இருக்குங்க. இது என்ன சொம்புங்க? ரொம்ப 2 லிட்டருக்கு மேலே, 2.5 லிட்டரு, 3 லிட்டரு கூட ஊற்றிக்கலாங்க.
இங்கே பாருங்க, ரொம்ப நல்லா நீட்டாக விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக, வடும்பு வந்து ரொம்ப அப்படியே முழுன்னு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாயு ரொம்ப அகண்டாப்பில் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது மூடிங்க எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி நீங்கள் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதாங்க நல்லா ப்ரெஸ்ஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கேனில் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காது வச்சு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பாத்திரம். இதுவும் அப்படித்தாங்க. இது வந்து மாவு கரைச்சி நீங்கள் உள்ளே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை பலகாரம் போட்டு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன வடைச்சட்டிங்க, இண்டக்ஷன் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கீழே வந்து அது மாதிரி பேசிஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன வடைச்சட்டி ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நல்ல கனமாகவும் இருக்குங்க. அந்த சின்னதாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கம்மியான ஆயில் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஆயில் ஊற்ற தேவையே இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்டி. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ரெண்டும் அழகாக குட்டி வடைச்சட்டிங்க. இது ஹோட்டலெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கோட்டிங் இருக்க மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி நல்ல பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த இது வந்துங்க. இது வந்து காப்பர் மாதிரி நல்ல கனங்க. இது வந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி சின்ன ஒரு முட்டை போட்டு இது பண்ணுறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு, அது எல்லாமே இல்லை, சும்மா சர்வ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குங்க. இது எல்லாமே காப்பர் பாட்டம் வச்ச குண்டாங்க. நம்ம பால் காய வைக்கிறக்கோ ஒரு பொங்கல் வைக்கிறக்கோ எதுவாக இருந்தாலும் நல்லா யூஸாக இருக்குங்க. காப்பர் பாட்டம் இல்லாமையும் பிளெயினாகவும் இருக்குதுங்க. இந்த மாதிரி குண்டாக்கள் வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸாக தாங்க இருக்கும். ஒரு குழம்பு வைக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் இல்லை எடுத்து வைக்கிறக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ரொம்ப யூஸாக இருக்குங்க. சம்படங்களும் நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு, இந்த மாதிரி சம்படமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதோட யாருக்கா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுனாலும் அந்த மாதிரி ஒரு 4-5 சம்படம், இதெல்லாம் கலர் சொம்புங்க, கோட்டி கொடுத்த சொம்பு. அது இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டான மாடல், குழந்தைங்களுக்குன்னா சின்னதாக, பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பெருசாக, அந்த மாதிரி சொம்பு இருக்குதுங்க. இதெல்லாம் எல்லாமே பெரிய சம்படங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி லைன் போட்டது வேணுமோ, இல்லை பிளெயின் வேணுமோ, இல்லை கெட்டியாக வேணுமோ, இல்லை மாவு கரைச்சி வைக்கிற மாதிரி வேணுமோ, எப்படி வேணாலும் இருக்குதுங்க. மேலே குமிழ் வச்சது இருக்குது, சாதாரணமானது இருக்குது. டிஃபன் பாக்ஸில் வெரைட்டி ஆஃப் டிஃபன் பாக்ஸுங்க. இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரிங்க. டிஃபன் பாக்ஸில் நீங்கள் யாருக்காவது வந்து நம்ம வீட்டில் விசேஷம்னா வச்சு கொடுக்குற கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாமானில் ஒரு வளைகாப்புனா உள்ளே எல்லாம் வச்சு கொடுக்குறோம் இல்லைங்க, வளையல் எல்லாம் போட்டு கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் பிளாக் கோட்டிங் போட்ட பாத்திரங்கள். அது இல்லாமல் ஈயம், இண்டோலியம் அப்படிங்கிற அந்த மாதிரியான குண்டா, இந்த அடுக்கு செட்டு குண்டா, சில்வர்லேயே அடுக்கு செட்டெல்லாம் இருக்குதுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா விதமான இதுவும் இருக்குதுங்க. இதெல்லாம் இண்டோலிய குண்டாங்க. இண்டோலியம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். முறுக்கு அச்சில் எல்லாமே பித்தளையிலேருந்து, சில்வர்லேருந்து, சுற்றுறதுலேருந்து, ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் பீங்கான், கண்ணாடி எல்லாம் வச்சுருக்குறாங்க. உப்பு ஜாடியிலேருந்து சர்வ் பண்ணுற பிளேட்டு, இந்த ஜாடி, கப்பு, மக்கு எல்லாமும் இருக்குதுங்க. கிளாஸ் ஐட்டம்ஸும் நம்ம வந்து நமக்கு விருப்பமான மாடல் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிறது, இது வந்து கல்லால் ஆனது இருக்குதுங்க, இரும்புலையும் வச்சுருக்குறாங்க. வீட்டில் நம்ம மேடையில் வச்சே தட்டிக்கலாம். ஒரு ரசத்துக்கு இடிக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாடலில் சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு இட வசதியை பொறுத்து வாங்கிக்கலாங்க. இது எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், மேட்டில் இருந்து மாப்பில் இருந்து எல்லாமே இருக்குதுங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு அம்மா எல்லாத்தையும் எடுத்து பேர் வெட்டுறதுக்காக கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் பேர் வெட்டி தான் பாத்திரம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம வீட்டு பாத்திரம் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். முதல்ல கல்யாண வீடுகள்லாம் எல்லார் வீட்டு ஜாமானும் ஒன்றா வச்சு புழங்குவோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அதனால் அப்போ காலத்து பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேர் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து பேர் எழுதிக்கலான்னு சொல்லி அம்மா விருப்பப்பட்டாங்க. அதனால் எல்லாத்துலேயும் வந்து இந்த பேர் வெட்டுறாங்க. இது வந்து வட்டப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பேர் வெட்டினாங்க விசேஷத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு அண்டாதுலேயும் பாத்திரத்துலேயும் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பேர் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் வெட்டி முடிச்சுட்டாங்க. இந்த பர்ச்சேஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. ஒரே இடத்துல நாங்கள் எல்லாமும் வாங்கிட்டோங்க. அதனால் சீக்கிரமாக போன வேலை முடிஞ்சிருச்சு, இருட்டிடுச்சுங்க. இப்போ எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.